நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக வாரம் ஒரு குறுஞ்செய்தி என்ற தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமாக கிறிஸ்து பிறப்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறவருக்கு எல்லோருக்கும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே கிறிஸ்து பிறப்பதாக செய்தியை குறிப்பிட்டுள்ள வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுமாக கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு செய்தியை நாம் காண்போம். நம் வீடுகளிலே குடில் ஜோடிக்கிறோம், தார் கட்டுகிறோம், நம்முடைய ஆலைகளில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுகிறோம், கிறிஸ்து பிறப்பு விழா என்று கொண்டாடுகிறோம். இந்த நான்கையும் பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்போம். எதற்காக ஸ்டார் கட்டுகிறோம்? ஆண்டவர் வருவார். ஞானிகளுக்கு ஆண்டவர் வருகை அறிவிக்கப்பட்டது. வந்தவர்கள் ஆண்டவருக்கென்று பொன்னும் தூப வர்க்கமும் கந்த வர்க்கமும் கொடுத்தார். விலையுயர்ந்த காணிக்கையை கொடுத்தார். இன்றைக்கு ஸ்டார் கட்டும்னா ஞானிகளோட வருகையை எதிர்பார்த்து அதுவரை கட்டி கிடக்கிற நாம் ஆண்டவருக்கென்று இப்படி உன்னதமான காணிக்கைகளை செலுத்துகிறோமா? அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை விட்டுவிட்டு வெறும் ஸ்டார் என்ற ஒரு அடையாளத்தை மட்டும் நாம் பிடித்துக்கொள்கிறோம். இது நல்லதா? ரெண்டாவதாக குடில் வைக்கிறோம். எதற்காக குடில் வைக்கிறோம்? வீட்டுக்குள் எதற்காக குடில்? வீட்டிற்குள் எல்லாருக்கும் இயேசு பிறந்தார் என்பது தெரியும். புறையிடத்து மக்களுக்கு, வெளியே இருக்கும் மக்களுக்கு இது தெரிய வேண்டும். ஒன்று வீட்டின் வாசலிலே வெளியே புறையிடத்து மக்கள் வந்து பார்க்கும்படி வைக்க வேண்டும். அல்லது உங்கள் அன்பியத்திலிருந்து ஒன்று சேர்ந்து உங்கள் தெருக்களிலோ உங்கள் வீடுகளில் ஒன்றோ நல்ல அலங்காரத்தில் ஒன்று வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு 7 நாட்கள் அவர்களுக்கென்று பாடல்களை பாடி ஒரு ஜெபம் செய்து வரும் மக்களுக்கு ஸ்வீட்டோ ஏதோ நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அது எல்லோருக்கும் இயேசு பிறந்தார் என்பதை அறிவிக்கும் ஒரு நற்செய்தியாக இருக்கும். வீட்டுக்குள் குடிலை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு போட்டி நடத்துகிறார். அந்த போட்டியில முதல் பரிசு பெறுவதற்கு பரிசு கொடுக்கிறார். 1 லட்சம் சம்பளம் வாங்குவதற்கு 5000 ரூபாய்க்கு குடில் வாங்க முடியும். 1000 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு எங்கிருந்து குடில் வாங்க முடியும்? யார் இந்த போட்டியை துவங்கி வைத்தார்? எதற்காக குடில் வைக்கப்பட்டது? நற்செய்தியை அறிவிப்பதற்காக. இந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்குவதற்கென்று இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதற்கு பங்கு குருக்களும் பங்கிலுள்ள அங்கத்தினரும் முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் செய்கிறால் விட்டுவிடுங்க, நீங்கள் அதை புறக்கணியுங்கள். இப்படி போட்டி நடத்துவதை வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லுங்கள். கிறிஸ்து பிறந்தது ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்த அல்ல, எல்லோரும் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் இருப்பதற்காக தேவை அறிந்துகள். கிறிஸ்துமஸ் தாத்தா யார்? இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இவர் தான் ஃபாதர் நிக்கோலாஸ். கத்தோலிக்க தெரிஞ்சவர் ஃபாதர் நிக்கோலாஸ். இவர் ஒரு ஆயராக தெரிவிக்கப்பட்டு பின்னர் புனிதராக உயர்த்தப்பட்டார். இவர் குருவாக இருந்த பொழுது மக்களின் தேவைகளை அறிந்து இரவு நேரத்தில் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுக்கொண்டு யார் வைக்கிறார்கள் தெரியாமல் அந்தந்த வீடுகளில் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றால் போல பொருட்களையும் பணமும் பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டு வந்தார் அந்த சாண்டா கிளாஸ். இவரை இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற பேரிலே பெரிய தொப்பையை வைத்துக்கொண்டு தலையிலே ஒரு பெரிய தொப்பியை வைத்துக்கொண்டு ஒரு கோமாளி போல ஒரு வேஷத்தை போட வைத்து விட்டார். அவர் தொப்பியை ஆட்டி கொண்டு பாடுவதும் அப்படியே போவதும் பார்த்து எல்லாம் ஒரு கோமாளி போல வேஷம் போடும். இவர் ஒரு புனிதர், ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இவர் ஒரு ஆயர், ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இவர் ஒரு குருவானவர், ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இப்படி இவரை நாம் தேவையில்லாமல் இழிவுபடுத்தலாம். சபைகள் செய்வதை நீங்கள் விட்டுருங்க. எல்லாம் கத்தோலிக்க திருச்சபை தான் ஆரம்பமானதுதான். அவர்கள் செய்கிறார்களுக்காக நாம் செய்ய வேண்டிய தேவை. நம் சபையை சார்ந்த ஒரு ஆயர், ஒரு குரு, ஒரு புனிதர் எப்படி இவரை இழிவுபடுத்தலாம்? நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீங்க. உங்கள் அன்பியங்களுக்கு கிறிஸ்துமஸ் கேரட்ஸ் வரும்பொழுது உங்கள் ஏரியாவில் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஜெபம் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் எல்லாரையும். அவர் உங்கள் அன்பியத்திலே ஒரு 5 குடும்பத்துக்கு ஏழைகளுக்கு தேவை உடைகளோ அல்லது பொருட்களோ வாங்கி கொடுத்து கிறிஸ்துமஸ் தாத்தா வழியாக நீங்கள் செய்யும்போது ஃபாதர் நிக்கோலாஸுக்கும் ஆயர் நிக்கோலாஸுக்கும் புனித நிக்கோலாஸுக்கும் நீங்கள் செய்யும் ஒரு காரியமாக இருக்கும். அடையாளத்தை பிடித்துக் கொண்டோம், சாண்டா கிளாஸ் அடையாளத்தை பிடித்துக் கொண்டோம். ஆனால் எதை விட்டுவிட்டோம்? அவர் செய்த நல்ல காரியங்களை விட்டுவிட்டோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். யாருக்கு பிறந்த நாள்? இயேசுவுக்கு பிறந்த நாள். யாரு பர்த்டே பேபி? இயேசுவை பர்த்டே பேபி. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே என்றால் யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீர்கள்? அந்த குழந்தைக்குத்தான் முதலில். வசதி இருந்தால் மற்ற குழந்தைகளுக்கு, இன்னும் வசதி இருந்தால் எல்லோருக்கும் எடுப்பீர்கள். இப்பொழுது கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது. யாருக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? இயேசுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா? எடுக்காமல் எப்படி நீங்கள் கொண்டாட முடியும்? அடையாளத்தை பிடித்துக் கொண்டு அதன் பின்னால் இருக்கிற சத்தியத்தை மறந்துவிட்டோம். இயேசுக்கென்று ட்ரெஸ் எடுப்போம். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கென்று ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இயேசு கிறிஸ்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். என் சின்னஞ்சிறிய சகோதரர்கள், நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அறிந்து அதன்படி நாம் நடப்போம். இயேசுக்கு நன்றி. இந்த கிறிஸ்துமஸை இப்படியாக அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக கொண்டாட நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். இயேசுக்கு